Good morning, my dear students. As far as this presentation is concerned, you please consider this as part 3 for causes of industrial dispute. இப்போ இதுக்கு முன்னாடி causes of industrial dispute presentationல part 1 பார்த்தோம், part 2 பார்த்தோம், இப்போ part 3 பார்க்க போகிறோம். causes of industrial dispute அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விஷயம் சொல்லலாம். இதை கம்ப்ரைஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் சேக். In this part 3, I have laid down certain causes of industrial dispute. The first point as far as this slide is concerned is referred to breakdown of machinery. Breakdown of machinery அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா you can view this or understand this from 2 different angles. Breakdown of machinery அப்படின்னாக்கா simple understandingல say for example மெஷின் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன் ரியல் சென்ஸில் இது கிடையாது, இருந்தாலும் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் say for example மெஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. தட் இஸ் மெஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்கா அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபாரின் இம்போர்ட்டட் மெஷின்ங்கிறதுனால அதுக்கு சர்வீஸ் வந்து இந்தியாவில் இல்லை, ஃபாரின்லேருந்து தான் வரணும். say for example maximum most of the tiles கம்பெனியில் வந்து most of the machineries are from இட்லிலேருந்து தான் வந்திருக்கும். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவில் இல்லை அப்படின்னாக்கா அங்கேருந்து தான் வரணும். அங்கேருந்து வரத்துக்கு 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், அவங்க வந்து சரி பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆகும். இப்போ பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மெஷின் ஓடாது, ஒர்க்கர்ஸுக்கு வேலை இல்லை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரெசன்டேஷனில் லே ஆஃப் அப்படின்னு சொன்னேன். பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி, மெஷின் ஓடலை, மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸை லே ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸுக்கு அன்றைக்கி சம்பளம் இல்லை, சம்பளம்னா ஃபுல் சம்பளம் இல்லை, ரைட்டா? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸோட ஃபால்ட் கிடையாது. பட் பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி பிரேக் டவுன் ஆனதுனால த எம்ப்ளாயர் இஸ் unable or employer fails to provide an employment to those workers whose name is born on the muster roll. அட்டெண்டன்ஸில் யார் பேர்லாம் இருக்கோ அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இது ஒரு காசாக அமையுது, ஒரு காரணமாக அமையுது எதுக்கு? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு. இப்போ இந்த ஸ்லைடில் 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேக் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட். லேக் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படின்னாக்கா பாராட்டு, ரெஸ்பெக்ட்னா மரியாதை, மதிப்பு. மேனேஜ்மெண்ட் வந்து டிசர்விங் ஒர்க்கர்ஸுக்கு அப்ரிசியேஷன் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான வேலைக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கல, இல்லை டிசர்விங் ஒர்க்கர்ஸுக்கு ஜஸ்ட் ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங், சாதாரண மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. மேனேஜ்மெண்ட் இஸ் கன்சிடரிங் லேபரர்ஸ் ஆஸ் மியர் ஹியூமன் மிஷின் அண்ட் நாட் அஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்பியூட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒர்க்கர்ஸ் கொடி பிடிப்பாங்க, தர்ணா பண்ணுவாங்க. they will demand for appreciation from the management and respect for workers and their colleagues and co-workers. அப்போ 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் எக்கனாமிக் சர்க்கம்ஸ்டான்சஸ். இதில் ஃபேக்ட்ரியில் ஓவரால் சூழ்நிலை மாறுச்சு அப்படின்னாக்கா டிஸ்பியூட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் அண்ட் எக்கனாமிக் சர்க்கம்ஸ்டான்சஸ். கமர்ஷியல் அப்படின்னாக்கா வணிகம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி வந்து ஃபேக்ட்ரி வந்து பொருள் வந்து உற்பத்தி பண்ணிட்டாங்க, டிமாண்ட் இருந்தது, பொருள் விற்றாங்க, மார்க்கெட்லேருந்து காசு வந்துச்சு, அந்த காசை வச்சு சம்பளம் கொடுத்தாங்க, எல்லா எக்ஸ்பென்ஸும் மீட் அவுட் பண்ணாங்க. ப்ளவிங் பேக் ஆஃப் ப்ராஃபிட், என்ன லாபம் வந்துச்சோ திருப்பி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, பிஸ்னஸ் ஓடிச்சு. திடீர்னு ஒரு சூழ்நிலைனால கமர்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் நோ மோர் டிமாண்ட் ஃபார் பர்டிகுலர் ப்ராடக்ட். இந்த நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை, மக்கள் வாங்கிறது இல்லை அப்படின்னாக்கா கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இதை சார்ந்த எக்கனாமிக் சர்க்கம்ஸ்டான்ஸும் மாறும், பொருளாதார நிலையும் மாறும். எப்போ உற்பத்தி பண்ண பொருள் மார்க்கெட்டில் விற்கலையோ மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு காசு வராது. காசு இல்லை அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க காசு இருக்காது, மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. இந்த சைக்கிளிக்கல் பிரச்சனை, சைக்கிள் சுற்றுற மாதிரி சுற்றி இந்த பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒரு ரிப்ளிங் எஃபெக்ட் இருக்கும். ரிப்ளிங் எஃபெக்ட் இந்த பாதிப்பு வந்து எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அப்போ இதுவும் ஒரு
காரணமாக அமையும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு. அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ். டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் கிரீவன்ஸ் ப்ரொசீஜர், டிசிப்ளினரி ப்ரொசீஜர், இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸில் ஒர்க்கர்ஸ் ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னாக்கா, ஒர்க்கர்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னாக்கா டெக்னிக்கல் இஷ்யூஸ் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு ஒர்க்கர் சொல்லுவாங்க. பட் மேனேஜ்மெண்ட் வில் நாட் கிவ் வே ஃபார் சிம்பிளிஃபையிங் த ப்ரொசீஜர். ரொம்ப டெக்னிக்கலாகவே வச்சுருப்பாங்க. ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு ஒரு ஈஸி சூழ்நிலை கொடுக்கக்கூடாது, அவங்கள கஷ்டமான சூழ்நிலை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டெக்னிக்கல் மோர் அண்ட் மோர் டெக்னிக்கலாக இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு ஒர்க்கர் சொன்னாலும் அது மேனேஜ்மெண்ட் கேட்க மாட்டாங்க. இப்போ கேட்கல அப்படின்னாக்கா மோர் அண்ட் மோர் டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு விஷயத்தை ப்ரொசீஜரை ப்ராசஸை சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது, சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குனாக்கா சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. மேனேஜ்மெண்ட் வந்து அது செவி சாய்க்க மாட்டாங்கிறாங்க, அதை சிம்பிளிஃபை பண்ண மாட்டாங்கன்னா பிடிச்ச மொபைலுக்கு 3 கால் நான் டெக்னிக்கலாக இப்படி தான் வச்சுருப்பேன், இதை மாற்ற மாட்டேன் அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். இப்போ இந்த ஸ்லைடில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா கருத்து வேறுபாடு. மேனேஜ்மெண்ட்டும் ட்ரேட் யூனியனும் தட் இஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கர்ஸும் என்றைக்கும் கீரி புள்ளியும் பாம்பும், 2 பேரும் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் ஒரு கம்பல்ஷனில் தான் 2 பேரும் ஒரே ரூஃபில் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. இவங்க இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் இவங்க இல்லை. அப்போ 2 பேரும் கீரி புள்ளியும் பாம்பும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படிங்க வரும்? அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே இருந்தாலும் ஒரு கம்பல்டு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். கம்பல்ஷன் பேசிஸில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமே ஒழிஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா ஒருத்தவங்க வந்து அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க, ஒருத்தவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், இல்லை சம்பளம் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க்கர் கேட்குற அதிகமாக சம்பளம் கொடுத்துட்டானாக்கா அவங்க ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புவர் ஸ்டாஃப் செலெக்ஷன். இப்போ என்றைக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து ஹியூமன் அசெட், மனித சொத்து, ஹியூமன் அசெட். இந்த ஹியூமன் அசெட்டை பேஸ் பண்ணி தான் கம்பெனியோட குட்வில்லே இருக்குது. இப்போ நீங்கள் கம்பெனியில் ஆள் எடுக்கக்குள்ள எப்படி ஆள் எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃப்ரெஷர் ஆள் எடுத்தாலும் அவனை ஒரு ஃப்ரெஷர் ஒன்றும் தெரியாத, ஒரு சும்மா கொஞ்சம் டிகிரி மட்டும் வச்சுருக்கான், நாலேஜ் மட்டும் இருக்குது, பட் வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அவனுக்கு 1 வருஷம் 6 மாதம் வேலை செஞ்சு கற்றுக் கொடுத்தா ட்ரெயின் பண்ணால் இவன் நல்லா பிக்கப் பண்ணிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆள் எடுப்பீங்க. இப்போ இவனுக்கு ஒன்றுமே தெரியல, இவனை தேரவே மாட்டான், இவனுக்கு என்ன தான் ட்ரெயின் பண்ணாலும் இவனுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை, இவனுக்கு வந்து கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சினாக்கா ஆள் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வரப்போகிற காலகட்டத்தில் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இவங்களால் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். புவர் ஸ்டாஃப் செலெக்ஷன் இருந்தது அப்படின்னாக்கா poor staff will never understand the reality, will never even try to understand the problems that the management face. மேனேஜ்மெண்ட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, உண்மையில் அவங்களோட பிரச்சனை என்னன்னு நம்ம புரிஞ்சால் நம்ம அதுக்கு தகுந்த நடந்துப்போம். பட் புவர் ஸ்டாஃப் செலெக்ஷன் நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு புரியவே புரியாது, சொன்னாலும் புரியாது. அப்போ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுக்கு இது ஒரு காரணமும் அமையும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே நீங்கள் நிறைய வாட்டி ஒரு கம்பல்ஷன் சுச்சுவேஷனில் இருக்கும். ஸ்ட்ரெஸ் நிறையா சொல்லியிருக்காங்க, சைக்காலஜிலையும் படிச்சிருப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் இட். மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ அண்டர் ஸ்ட்ரெஸ், ஒர்க்கர்ஸ் ஆர் ஆல்சோ அண்டர் ஸ்ட்ரெஸ். பட் ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரெஸ் போகணும் அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகணும். இப்போ மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் போகணும் அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூழ்நிலையே அது மாதிரி தான். அப்போ ஒன்று சார்ந்து இன்னொன்று இருக்குது, இந்த சார்ந்து அது இருக்குது. அப்படிங்கிறதுனால மேனேஜ்மெண்ட்டும் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து எங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகணும், பட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ் பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் காஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லேக் ஆஃப் எஃபெக்டிவ் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கைட்லைன்ஸ். பாலிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ். வேஜ் ரிலேட்டட் பாலிசி இருக்கும், ரிக்ரூட்மெண்ட் பாலிசி இருக்கும், ட்ரைனிங் பாலிசி இருக்கும், ப்ரொமோஷன் பாலிசி இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி இருக்கும், எல்லாத்துக்கும் பாலிசிஸ் இருக்கும், கைட்லைன்ஸ் இருக்கும். இந்த பாலிசிஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்டிவாக இருக்கணும், ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். இப்போ எந்த பாலிசியை பார்த்தாலும் ரிசல்ட் ஓரியன்டாக இல்லை, எஃபெக்டிவாக இல்லை, இன்எஃபெக்டிவாக இருக்குது, எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது, சரியாக இல்லை, ஃப்ளா இருக்குது, ட்ராபேக் இருக்குது அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கண்டிப்பாக வரும்.
அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா புவர் ஒர்க் என்வாயர்மெண்ட். புவர் ஒர்க் என்வாயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கன்ஜீனியலாக இருக்கணும். கன்ஜீனியல் ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் இருந்தால் தான் ஒர்க்கர்ஸ் வில் பி willing to do their best, willing to give their best and maximum. வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை என்வாயர்மெண்ட் வந்து சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஆஃப் 1948 பார்த்தீங்கன்னாக்கா வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டாச்சுட்டரி வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ், மற்ற இதர ஃபெசிலிட்டிஸ்னு அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா என்வாயர்மெண்ட் நல்லா இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஒர்க்கர்ஸ் வில் பி மோட்டிவேட்டட் டு ஒர்க் மோர் அண்ட் கிவ் தேர் பெஸ்ட். இப்போ புவர் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் இருக்குது, ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் புவராக இருக்குது. மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க, ஒர்க்கர்ஸ் அதிகமாக எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கனாக்கா there comes the dispute. This is also another reason for industrial dispute. இப்போ industrial dispute உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னு ஒன்று சொல்லியிருக்கேன். I hope you all have understood part 1, part 2 and part 3 of industrial dispute, causes of industrial dispute. That's it. Thank you.